நண்பர்களே, உலகக்கோப்பை குரூப் ஹெச்சில் இப்போது சூடு பிடித்திருக்கிறது. முதல் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் சவுதி அரேபியா இரு அணிகளும் டிரா செய்த நிலையில் நாளை இரு அணிகளும் மோதப் போகின்றன. இந்த போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை எட்டியுள்ளது. ஏனெனில் இரு அணிகளும் தங்களது முதல் வெற்றியை சுவைக்க போராடப் போகின்றன. அது மட்டுமல்ல, அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பையும் தக்க வைக்கப் போகின்றன. உலக சாம்பியன் பட்டத்திற்காக வந்த ஸ்பெயின் முதல் போட்டியிலேயே தடுமாறியது. மறுபக்கம் பெரிய அணிகளுக்கு எப்போதும் அதிர்ச்சி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சவுதி அரேபியா நாளை என்ன செய்ய போகிறது? இந்த போட்டியில் யார் வென்றாலும் நாக் அவுட் சுற்று வாய்ப்பு மிகப்பெரிய முன்னிலை கிடைக்கும். அதனால் இந்த போட்டி சாதாரண லீக் போட்டியாக கிடையாது, மிகுந்த எதிர்பார்ப்பை எட்டியுள்ளது. ஸ்பெயின் தனது முதல் போட்டியில் கேப் வெர்டே அணிக்கு எதிராக விளையாடியது. அந்த போட்டியில் முழு ஆதிக்கம் செலுத்தியும் கோல் அடிக்க முடியாமல் 0-0 என்ற கணக்கில் டிரா செய்தது. உலகம் முழுவதும் கால்பந்து ரசிகர்கள் இதை ஒரு பெரிய அதிர்ச்சியாகவே பார்த்தனர். அதே நேரத்தில் சவுதி அரேபியா உருகுவே போன்ற வலுவான அணிக்கு எதிராக 1-1 என டிரா செய்தது. அதனால் தற்போது இரு அணிகளும் தலா ஒரு புள்ளியில் இருக்கின்றன. இந்த போட்டியில் வெல்லும் அணி நாக் அவுட் சுற்றை நோக்கி மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும். இப்போது ஸ்பெயினை பற்றி பேசலாம். இந்த அணியின் மிகப்பெரிய பலமே மிட்ஃபீல்டு தான். கேப்டன் ரோட்ரி களத்தில் இருக்கும் வரை ஆட்டத்தின் வேகம் அவர்களது கட்டுப்பாட்டில்தான் இருக்கும். அவர் பாஸ் கொடுக்கும் விதமும் எதிரணியின் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் திறனும் ஸ்பெயினுக்கு மிகப்பெரிய பலமாகவே பார்க்கப்படுகிறது. அவருக்கு துணையாக பெட்ரி இருக்கிறார். பெட்ரியின் சிறிய சிறிய பாசுகள் எதிரணியின் பாதுகாப்பை உடைத்து வாய்ப்புகளை உருவாக்கும். அடுத்து அனைவரும் கவனிக்கப் போகும் வீரர் லாமின் யமால். இளம் வயதிலேயே உலகின் சிறந்த திறமைகளில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஒரு ட்ரிபிள், ஒரு கிராஸ் அல்லது ஒரு ஷாட் மூலம் போட்டியின் போக்கையே மாற்றக்கூடிய திறமை கொண்டவர். டானி ஓல்மா, நிக்கோ வில்லியம்ஸ் போன்ற வீரர்களும் தாக்குதலில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆனால் ஸ்பெயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. முதல் போட்டியில் நிறைய வாய்ப்புகள் கிடைத்தும் அதை கோலாக மாற்ற முடியவில்லை. அதுதான் இந்த போட்டியிலும் அவர்களுக்கு சவாலாக இருக்க போகிறது. இப்போது சவுதி அரேபியாவை பார்க்கலாம். பலர் சவுதி அரேபியாவை குறைத்து மதிப்பிடுகிறார்கள். ஆனால் உலகக்கோப்பை வரலாற்றில் மிகப்பெரிய அப்செட்களில் ஒன்றை நிகழ்த்திய அணி இதுதான். 2022 உலகக்கோப்பையில் மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினாவை வீழ்த்தி உலகையே அதிர்ச்சியடைய வைத்தது. அணியின் கேப்டன் சலேம் அல் தவாரி இன்னும் அந்த அணியின் மிகப்பெரிய நம்பிக்கை. பெரிய போட்டிகளில் கோல் அடிக்கும் திறன் கொண்டவர். அது மட்டுமல்ல, பிராஸ் அல் புரைகான் வேகமான முன்னணி வீரர், கவுண்டர் அட்டாக்கில் மிகவும் ஆபத்தானவர். அதே போன்று அப்துல்லா அல் அமரி பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறார். மேலும் உருகுவேக்கு எதிரான போட்டியில் நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த போட்டியில் சவுதி அரேபியாவின் திட்டம் என்னவாக இருக்கும் என்றால், பந்தை ஸ்பெயினிடம் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதுதான். மேலும் பாதுகாப்பாக நின்று கவுண்டர் அட்டாக் மூலம் தாக்குவதும் இவர்களுடைய திட்டமாக இருக்கலாம். அதாவது 65 முதல் 70% வரை பந்து ஸ்பெயின் வசம் இருக்கலாம். ஆனால் கோல் வாய்ப்புகளை உருவாக்குவதில் சவுதி அரேபியாவும் ஆபத்தாகவே இருக்கும். இரு அணிகளின் சமீபத்திய ஆட்டங்களை பார்த்தால் ஸ்பெயின் அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் அணி. ஆனால் சவுதி அரேபியா போராடும் மனநிலை கொண்ட அணியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த குரூப் ஹெச்சில் இன்னும் உருகுவே இருக்கிறது. அதனால் இந்த போட்டியில் புள்ளிகளை இழக்கும் அணி பெரிய பின்னடைவை சந்திக்கும். அதனால் முதல் நிமிடத்தில் இருந்தே இரு அணிகளும் வெற்றிக்காக விளையாடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த போட்டியின் சுவாரஸ்யமான தகவல்கள் என்னவென்றால், உலகக்கோப்பை வரலாற்றில் இந்த இரு அணிகளும் மிக குறைவாகவே மோதி உள்ளன. ஸ்பெயின் உலக தரவரிசையில் முன்னணி அணிகளில் ஒன்று. சவுதி அரேபியா கடந்த சில உலகக்கோப்பைகளில் தொடர்ந்து பங்கேற்ற அனுபவம் பெற்ற அணி. ஸ்பெயின் அணியின் சராசரி வயது குறைவாக இருந்தாலும் திறமையில் மிக வலுவான அணியாகவே பார்க்கப்படுகிறது. லமின் யமால் இந்த போட்டியில் கோல் அடித்தால் உலகக்கோப்பை வரலாற்றில் மேலும் ஒரு சாதனை பொறிக்கப்படும். சவுதி அரேபியா முதல் கோல் அடித்துவிட்டால் போட்டி மிகவும் கடினமாக மாறலாம். ஆக மொத்தத்தில் கணிப்பின்படி பார்த்தால் போட்டி ஆரம்பத்தில் சவுதி அரேபியா கடுமையாக போராடும். ஆனால் போட்டி செல்ல செல்ல ஸ்பெயின் தனது தரத்தை வெளிப்படுத்தும். உங்களுடைய கணிப்பில் இந்த போட்டியில் யார் வெல்லப் போகிறார்கள்? ஸ்பெயினா அல்லது சவுதி அரேபியாவா? உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். அடுத்த உலகக்கோப்பை அப்டேட்டில் மீண்டும் சந்திப்போம்.